PPT. இப்போ பாருங்க செல் இன்ட்ரடக்ஷன் வந்து செல் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் லைஃப்ங்கிறது வி ஆல் நோ இல்லையா? ஸோ பார்த்தீங்கன்னா லிவிங் ஆர்கானிசம்ஸ் எல்லாத்துலேயுமே செல் இருக்கும். நான் லிவிங் ஆர்கானிசம்ல என்ன இருக்கும்? ஆட்டம் இருக்கும் இல்லையா? ஸோ எல்லாத்துலேயுமே ஏதோ ஒரு மைன்யூட் பார்ட்டிக்கல் ரொம்ப வெரி மைன்யூட் மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிக்கல் இருக்கும். சம்திங் வில் பி தேர் பட் வி டேர்ம் இட் டிஃப்ரெண்ட்லி பிகாஸ் அதுக்குள்ளே இருக்கிற விஷயம் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால we have given different names. அவ்வளோதான், எல்லாத்தையுமே செல்லுன்னு சொல்ல மாட்டோம். லிவிங் ஆர்கானிசம்ஸ் செல்லுன்னு சொல்லுவோம். ஆல்ரைட், இந்த லிவிங் ஆர்கானிசம்ஸ் வந்து எப்படி இருக்கு? இப்போ நம்ம ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நம்ம நிறைய வந்து படிச்சுட்டு வரோம். இப்போ வந்து ப்ரோகேரியாட், யூகேரியாட் எல்லாமே படிச்சுட்டு வரோம். அண்ட் அனிமல் கிங்டம், பிளான்ட் கிங்டம் எல்லாமே நம்ம பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆர்கானிசம்ஸ் வந்து சிங்கிள் செல்டு ஆர்கானிசம்ஸ், ஒரே ஒரு செல்லை வச்சுட்டு ஆர்கானிசம்ஸ் இருக்குது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பாக்டீரியா அந்த மாதிரி இருக்குது. அது மாதிரி நிறைய செல்ஸ் வச்சுட்டு அந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு பிளான்ட், தென் ஒரு சம் அனிமல், எனி அனிமல், இட் டசன்ட் ஹேவ் டு பி ஹியூமன் பீயிங். நிறைய அனிமல்ஸ் இருக்கு. ஸோ அந்த கேட்டகரியில் எனி திஸ் திங் ஆர் மல்டி செல்லுலர். ஸோ அந்த மாதிரி யூனிசெல்லுலராக இருக்கலாம், மல்டி செல்லுலராக இருக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ பேசிக்கலி அது வந்து இப்போ ராபர்ட் ஹூக் அப்படிங்கிறவர் தான் ஃபஸ்ட்டு வந்து செல்லை கண்டுபிடிச்சது. ஓகே, அண்ட் இந்த ஆண்டான் வான் லியூவென்ஹாக் வந்து he first described a live cell. அப்போ வந்து செல்குள்ளே எப்படி இருக்குது, நியூக்ளியஸ் இருக்குது, என்னென்னலாம் வந்து ஆர்கனல்ஸ் இருக்குது அப்படின்னு அவர் டிஸ்கிரைப் பண்ணது ஆண்டான் வான் லியூவென்ஹாக். இது வந்து திஸ் வாஸ் பாசிபிள் ஒன்லி ஆஃப்டர் த இன்வென்ஷன் ஆஃப் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், காம்பவுண்ட் அண்ட் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்க்கு அப்புறம் தான் இந்த மாதிரி டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே ஆச்சு. அண்ட் தென் the Matthias Schraderங்கிறது he just what to say, he observed plants and சரி, they are composed of cells. அதாவது ரொம்ப மைன்யூட் பார்ட்டிகல்ஸ், அது வந்து அந்த மாதிரி நிறைய, அதாவது டு த மினிமம் சைஸில் இருக்கிறது செல்ஸ். அதுக்கப்புறம் அது வந்து இன் லார்ஜ் நம்பர் வரும்போது டிஷ்யூஸ், அதுக்கப்புறம் ஆர்கன்ஸ் ஆர் ஃபார்ம், அந்த மாதிரி வரும்போது ஒரு பிளான்ட் வருது அப்படின்னு he observed. அதுக்கப்புறம் தியோடோர் ஷ்வான் அப்படிங்கிறவர் வந்து அவர் என்ன சொல்றாரு, அனிமல் செல்லை பார்த்துட்டு செல்லை வந்து இட்ஸ் கவர்ட் பை அ அவுட்டர் லேயர் கால்ட் பிளாஸ்மா மெம்பரேன் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் பிளான்ட் செல்ஸை பார்த்துட்டு he said பிளான்ட் செல்ஸுக்கு வெளியில செல் வால் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ருடால்ஃப் வர்ச்சோ வந்து வாட் வந்து அவர் வந்து he said செல் வந்து இருக்கிற ஃபஸ்ட்டு எக்ஸிஸ்டிங் செல்லே டிவைட் ஆகி புது செல் வருது அப்படின்னு சொன்னார். ஸோ இதெல்லாமே வச்சுட்டு தே ஃபார்ம்ட் த செல் தியரி. செல் தியரிங்கிறது என்னது? ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் இஸ் மேட் அப் ஆஃப் செல். அண்ட் தென் all cells வந்து raise from a pre-existing cell. இதான் பேசிஸ் ஆஃப் செல் தியரி. ஓகே, ஆல்ரைட், சரி. இப்போ இந்த செல்லில் என்ன இருக்கு? ஸோ ஆல் செல்ஸ் கண்டெயின் என்ன இருக்கும்? எல்லா செல்லையும் என்ன இருக்கும்? சைட்டோபிளாசம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? வாட் தே ஃபவுண்ட் அவுட், தே செட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், before I go into this, children, are you all able to see the presentation? Yes ma'am. Yes. Okay, good. இப்போ வந்து இந்த செல் வந்து அவுட்டர் மெம்பரேன் இருக்கு இல்லையா, இந்த அவுட்டர் மெம்பரேன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
ஓகே, அவுட்டர் மெம்பரேன் இருக்கு. பட் செல்லுக்குள்ள என்ன இருக்கு? அந்த அவுட்டர் மெம்பரேனுக்குள்ள என்ன இருக்கு? அவுட்டர் மெம்பரேனுக்குள்ள சைட்டோபிளாசம் அப்படிங்கிறது மாதிரி ஒரு செமி ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ் இருக்கு. அதாவது வந்து ரொம்ப ஃப்ளூயிடாக இல்லை, சாலிடும் இல்லாமல் ஒரு மாதிரி ஒரு ஃப்ளூயியாக செமி ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ் இருக்கு. ஸோ அதுக்குள்ளே தான் எல்லா செல்லுலர் ஆக்டிவிட்டீஸ், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே அங்கே தான் நடக்குது. ஸோ அதுதான் தட் கீப்ஸ் த செல் லைஃப். அதான் சைட்டோபிளாசம்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்தது ரைபோசோம். இதில் வந்து என்னன்னு கேட்டான்னா, as I told you last class, இப்போ அந்த செல்லுக்குள்ளே போனீங்கன்னா, இப்போ பிளான்ஸ், இப்போ ப்ரோகேரியாட் அண்ட் யூகேரியாட்டுக்கு டிஃப்ரென்ஸ் நம்ம லாஸ்ட் கிளாஸில் நான் வந்து ஜஸ்ட் குவிக்காக ஐ டோல்ட் யூ. ப்ரோகேரியாட்டுங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செல் ஆர்கனல்ஸ் எல்லாம் ஒன்றும் உள்ளுக்குள்ளே ஒன்றும் பெருசாக இருக்காது. அது இருக்கிறது மெம்பரைன்லாம் இல்லாமல் இருக்கும். ஓகே, யூகேரியாட்ல வந்து அந்த உள்ள இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாமும் தே வில் பி பவுண்டட் பை சம் மெம்பரைன். அது வந்து இது வில் பி என்க்ளோஸ்ட் இன் மெம்பரைன். அதுவுமே சிலதெல்லாம் வந்து மெம்பரைன்ஸ் இல்லாமையே இருக்கும். அவுட்டர் கவர்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கவர் மாதிரி இல்லாமல் ஒரு பிளாஸ்டிக் பேக்குள்ள போடாமல் சிலது இருக்கும், போட்டு சிலது இருக்குங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரியும் யூகேரியாட்ல சில ஆர்கனல்ஸ் இருக்கு. அதில் ஒன்று தான் ரைபோசோம்ஸ். அது வந்து மெம்பரைன் கிடையாது அதுக்கு. ஸோ நான் மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் ஃபவுண்ட் இன் சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசம்ங்கிறது என்னது? இந்த மெம்பரைனுக்குள்ளே இருக்கிற ஒரு செமி ஃப்ளூயிட் திங். அது வந்து ஃபுல்லாக இருக்கும். அதாவது இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு டயக்ராம் செல்லுங்கிற மாதிரி வரைகிறீங்க. வரைஞ்சோடனே அதை அப்படியே ஒயிட்டாக விட மாட்டீங்க. ஜஸ்ட் அந்த பென்சிலை வச்சுட்டு அப்படியே ஃபுல்லாக யூ வில் ஷேட் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ அந்த இடம் ஃபுல்லாக சைட்டோபிளாசம் இருக்கு. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே தான் வந்து எல்லா ஆர்கனல்ஸுமே இருக்குது. நியூக்ளியஸ்ஸு, நியூக்ளியோலஸ்ஸு, அப்புறம் வந்து மைட்டோகாண்ட்ரியா, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், அதெல்லாம் நம்ம பார்ப்போம். we are going to see all that. ஸோ எல்லாமே அதுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ ரைபோசோம் அப்படிங்கிறதும் அதுக்குள்ளே தான் இருக்குது. அதுக்கு மெம்பரைன் கிடையாது. இப்போ இந்த ரைபோசோம் இஸ் ஃபவுண்ட் இன் சைட்டோபிளாசமில் இருக்கலாம், குளோரோபிளாசமில் இருக்கலாம், மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்குது, அண்ட் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் மேலேயும் ஒட்டின்னு இருக்கும். இப்போ எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் மேலே ஒட்டின்னு இருந்தால் அப்போ எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமே நம்ம வந்து ரஃப் இஆர் அப்படின்னு, இஆர் அப்படின்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ரஃப் இஆர்னு ஏன் சொல்கிறோன்னா, அப்படி அந்த ரவுண்டாக அந்த ரைபோசோம் வந்து அது மேலே இருக்கும்போது இட் அப்பியர்ஸ் ரஃப், அதனால் ரஃப் இஆர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமில் இல்லாமல், ரைபோசோம் இல்லாமல் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருந்ததுன்னா தட் we say as ஸ்மூத் இஆர் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்மூத் இஆர் சில செல்ஸில் இருக்கும், ரஃப் இஆர் சில செல்ஸில் இருக்கும். அது இன்னும் டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஸ்மாலஸ்ட் இதெல்லாம் வந்து நீட் கொஷின்ஸில் வரும். நீங்கள் கொஞ்சம் இதெல்லாம் வந்து என்சிஆர்டி புக்ஸில் கொடுத்துருக்கு. ஐ வில் ஷேர் ஆஃப்டர் இந்த கிளாஸ் முடிஞ்சோடனே ஐ வில் ஷேர் திஸ் பிபிடி, ஐ வில் ஷேர் திஸ் லெசன். நான் வந்து இந்த பிடிஎஃப் ஃபைல் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. என்சிஆர்டி புக்கில் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. தீஸ் நீட் கொஷின்ஸ் இதில் வரலாம். ஸ்மாலஸ்ட் செல் என்ன? மைக்கோபிளாஸ்மா. அதோட வந்து லென்த் என்ன? 0.3 நியூஎம் இன் லென்த். லார்ஜஸ்ட் ஐசோலேட்டட் செல் ஆஸ்ட்ரிச். இது வந்து ரொம்ப வந்து காமன் கொஷின்ஸாக இருக்குது. ஸோ வரலாம். லாங்கஸ்ட் செல் நர்வ் செல், சைஸ் ஆஃப் பாக்டீரியா, ஹியூமன் ஆர்பிசி. ஆர்பிசி அதாவது செல்லில் வந்து பிக்கஸ்ட் செல் வந்து ஆஸ்ட்ரிச். அடுத்தது வந்து ஹியூமன் பிளட் செல்ஸில் வந்து பிக்கஸ்ட் வந்து ஆர்பிசி. ஆர்பிசி 7 நியூஎம் இன் டயாமீட்டர். அது வந்து பெரிய செல். ஓகே, ஸோ இது இருக்குது பாருங்கள். திஸ் இஸ் ஆஸ்ட்ரிச் எக். அதுக்கப்புறம் இது நர்வு. தென் இதுதான் ஆர்பிசி, ரெட் கலரில் இருக்க பாருங்க, ரெட் பிளட் கார்பசல்ஸ். தென் அடுத்தது தென் பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஷேப்ஸ். இப்போ வந்து நிறைய வந்து ஷேப், டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்கும். நம்ம வந்து we saw muscle tissues அதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? நம்ம வந்து I don't know how many of you attended those classes. Chapter 7 and Chapter 20ல வந்து we saw about muscle cells and tissues, organs அதெல்லாம் பார்த்தோம். ஸோ அதில் வந்து we discussed a lot about இந்த ஃபங்க்ஷன்ஸ், அது எப்படி, how it works அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அதில் வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் பார்த்தோம், ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு எல்லாம் பார்த்தோம். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா
ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சரில் வந்து செல்ஸ் இருக்கு. காலம்னா, த்ரெட்டு, கியூபாய்டு, பாலிகனல், அதுக்கப்புறம் இர்ரெகுலர், எந்த ஷேப்புனே தெரியாமல் இர்ரெகுலராக இருக்கிறது, அந்த மாதிரிலாம் இருக்கும். Alright, next வந்து we are going to go in detail in prokaryotic cells. So far, is it okay? Were you all able to see? Now are you able to see the slide, prokaryotic cells? Yes, ma'am. Okay, good. Prokaryotic cellsல வந்து இதுல வந்து மெம்பரேன்ஸ் கிடையாது. மெம்பரேன்ஸ் அதாவது வந்து மெம்பரேன்ஸ் கிடையாதுன்னா வாட் ஐ மீன்ஸ் நியூக்ளியருக்கு மெம்பரேன் கிடையாது. நியூக்ளியஸ் இஸ் நாட் பவுண்ட் பை மெம்பரேன். ஆர்கனல்ஸ்க்கு மெம்பரேன்ஸ் இல்லை, வெளியில் இருக்கும், பட் தே ஆர் நாட் பவுண்ட் பை மெம்பரேன்ஸ். உள்ளே இருக்கிற ஆர்கனல்ஸ்க்கு இன்க்ளூடிங் நியூக்ளியஸ் தேர் இஸ் நோ மெம்பரேன். ஸோ தே இன்க்ளூட் பாக்டீரியா, ப்ளூ கிரீன் ஆல்கே, மைக்கோபிளாஸ்மா, அதெல்லாமே ப்ளூரோ நிமோனியா லைக் ஆர்கானிசம்ஸ். இது எல்லாமே வந்து உள்ளுக்குள்ள ஆர்கானிசம் ஜஸ்ட் ஒரு சிங்கிள் செல்டாக அப்படியே மட்டும் இருந்துட்டு இருக்கும். மல்டி செல்லுலராக இருந்தாலும், ப்ளூ கிரீன் ஆல்கேவாக இருந்தாலும், தே டோன்ட் ஹேவ் membrane bound organelles, cell organelles. So they are generally smaller and multiply more. அதாவது வந்து அந்த மாதிரி இருக்கும்போது they are very small in size. ரொம்ப ஸ்மாலாக இருக்கிறதுல கட 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 கடன்னு தே மல்டிப்ளை. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்லாம் வந்து கட 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 கடன்னு ஸ்ப்ரெட்ஸ். ஒரு நாளைக்கு வந்து வைரஸ் இன்ஃபெக்ஷன், பாக்டீரியா இன்ஃபெக்ஷன்லாம் ஜஸ்ட் நமக்கு வந்து தொண்டை கரகரன்னு இருக்காப்புல இருக்கும் ஃபர்ஸ்ட் டே. கடற்கரை அடுத்த நாளைக்கு இட் பிகம்ஸ் வெரி சிவியர். நமக்கு வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்துடும். த்ரோட் இன்ஃபெக்ஷன் இன் த சென்ஸ் அதை பேசவே முடியாது. நெக்ஸ்ட் டே மார்னிங் தூங்கி எழுந்தும்போது உங்களால் பேச முடியாது. ஸோ அந்த உள்ளே இருக்கிற பாக்டீரியா வாட் எவர் இட் மல்டிப்ளைஸ் வெரி ஃபாஸ்ட். ஸோ அதனால தட் இஸ் பிகாஸ் இட்ஸ் வெரி வெரி ஸ்மால், இட்ஸ் ஏபிள் டு மல்டிப்ளை வெரி ஃபாஸ்ட். அண்ட் தே ஆர் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் அண்ட் சைஸஸ். இப்போ பர்டிகுலர்லி பாக்டீரியா பார்த்தீங்கன்னா தே ஆர் 4 டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்கு. பேசிலஸ் அப்படிங்கிறது ராட் லைக், காக்கஸ் அப்படிங்கிறது ஸ்பெரிக்கல், விப்ரியோங்கிறது கமா மாதிரி இருக்கும். இங்கே பாருங்க, இந்த கமா மாதிரி இருக்கு, அது வந்து விப்ரியோ. ஸ்பைரலம் அப்படிங்கிறது ஸ்பைரல் ஷேப்டு, ஸ்பைரல் மாதிரி இருக்கும். ஸோ இந்த 4 ஷேப்ஸ் வந்து பாக்டீரியா இருக்கும். ஓகே, இதுக்கு அடுத்தது வந்து தென் ப்ரோகேரியாட்டில் செல் ஆர்கனல்ஸ் என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரோகேரியாட்டிக் செல்லில் வந்து செல் மெம்பரேன், செல் என்வலப்னு ஒன்று இருக்கு. டிப்பிக்கல் ப்ரோகேரியாட்டிக் செல்னா யூ கேன் டேக் அ பாக்டீரியா செல். இப்போ வந்து அந்த பாக்டீரியா செல் பார்த்தீங்கன்னா செல் என்வலப் ஒன்று இருக்கு. அண்ட் தென் மீசோசோம் அண்ட் குரோமேட்டோஃபோர்ஸ் அப்படின்னு இருக்கும். மீசோசோம்ங்கிறது என்னன்னா தட் இஸ் ஃபார் எக்ஸ்கிரீஷனுக்கு யூஸ் ஆகும். அது வந்து ஜென்ரலாக ப்ரோகேரியாட்டிக் செல்ஸில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் நியூக்ளியாய்டு, அப்புறம் ஃப்ளாஜெல்லா இது ஃப்ளாஜெல்லா, பிலி அண்ட் எம்ப்ரியே அப்படிங்கிறது வந்து பிலிங்கிறது வந்து ஆக்சுவலாக we will see everything நம்ம செப்பரேட்டாக நம்ம பார்ப்போம். பிலி எம்ப்ரியே ஃபிம்ப்ரியே, ரைபோசோம்ஸ், இன்க்ளூஷன் பாடிஸ். ஸோ இதெல்லாம் வந்து will be present in prokaryotic cells. ஃபர்ஸ்ட் செல் என்வலப். செல் என்வலப் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3 லேயர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து கிளைகோகேலிக்ஸ், அடுத்தது செல் மெம்பரேன், அடுத்தது பிளாஸ்மா மெம்பரேன். இந்த கிளைகோகேலிக்ஸுங்கிறது என்னன்னா சில சமயத்தில் வந்து ரொம்ப திக்காக கேப்சூல் மாதிரி ரிஜிடாக இருக்கும். சிலதில் வந்து லூஸாக, கொஞ்சம் லூஸ்னா ரொம்ப லூஸ் இல்லை, கொஞ்சம் ஒரு ஸ்டிஃப்னஸ் இல்லாமல் ஸ்லைமியாக இருக்கும். ஸ்லைம் லேயர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து அந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி டிஃப்ரென்ஸில் இருக்கும். தென் த செல் மெம்பரேன், தென் கம்ஸ் த செல் வால். ஓகே, அதுக்கப்புறம் பிளாஸ்மா மெம்பரேன் இருக்கும். ஸோ 3 கவர்ஸ் இருக்கும். இந்த ஜென்ரலாக வந்து செல் என்வலப்புங்கிறது கன்சிஸ்ட் ஆஃப் 3 லேயர்ஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிளைகோகேலிக்ஸ் தான் நான் சொல்லிட்டேன், ஸ்லைம் லேயர் அண்ட் கேப்சியூல்.
Then cell wall gives a definite shape. இது வந்து ஒரு ரொம்ப ஒரு என்ன சொல்றது, இட் ப்ரொவைட்ஸ் ஷேப் டு த செல் ஸ்ட்ரக்சர், சப்போர்ட் கொடுக்கறது செல் வால். ஸோ இட் ப்ரிவென்ட் த பாக்டீரியம் ஃப்ரம் பர்ஸ்டிங் ஆர் கொலாப்சிங்னா ஏன் அப்படி சொல்கிறாங்க? ஏன்னா இட் இஸ் செமி பெர்மியபிள். அது வந்து வெளியில் இருக்கிறது வந்து எக்ஸ்கிரேஷனுக்கு இந்த வந்து எக்ஸ்கிரேஷனுக்கு இருக்கும் செல் வழியாக திஸ் திங் ஆர் வேஸ்ட் ஆர் த்ரோன் அவுட். பட் அட் த சேம் டைம் நத்திங் கேன். இப்போ நீங்கள் வாட்டரில் பாக்டீரியா இருக்குன்னா வாட்டர் கான் பெனிட்ரேட் இன்சைட் த பாக்டீரியா. அப்படிலாம் போக ஆரம்பிச்சுன்னா தென் பாக்டீரியா அப்படியே ப்ளோட் ஆகி பட்டாலும் வெடிச்சிடும் இல்லையா? ஸோ அதனால தட் கிவ்ஸ் அ லாட் ஆஃப் ப்ரொடெக்ஷன். செல் வால் வந்து கிவ்ஸ் லாட் ஆஃப் ப்ரொடெக்ஷன். இட் டசன்ட் அலோவ் எவ்ரிதிங் இன்சைட். And then plasma, அதுக்கு உள்ள ஒரு plasma membrane இருக்கு, that is the inner layer. இது வந்து semi permeable in nature and interacts with the outside. This is structurally similar to that of the eukaryotes. Eukaryoteல இருக்கிற membrane மாதிரியே தான் இருக்கும் structure. அது நம்ம அங்க வந்து நம்ம படிப்போம். இப்போ இது என்னன்னா, இந்த பாக்டீரியாஸ் எல்லாம் என்னன்னா, some பாக்டீரியாஸ்ல வந்து இந்த அவுட்டர் லேயர் இருக்கு இல்லையா, என்வெலப்ல இருக்கிற அவுட்டர் என்வெலப் கவர் வந்து என்ன கெமிக்கல்ஸ்ல வந்து என்ன ப்ரொபோர்ஷன்ல நம்ம தே ஆர் மேட் ஆஃப் அப்படிங்கிறத பொறுத்து. பிகாஸ் எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி இருக்காது. ஃப்ரம் ஆர்கானிசம் டு ஆர்கானிசம், ஈவன் விதின் பாக்டீரியா, ஒன் பாக்டீரியா அண்ட் அனதர் பாக்டீரியா இட் மே டிஃபர். ஸோ அதனால என்னன்னா, இவங்க வந்து சிலது எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்கோப்ல பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்கானிசம், ஃபார் எக்ஸாம்பிள் மைட்டோகாண்ட்ரியா வந்து யூ கான்ட் சி அன்லஸ் யூ கலர் இட், யூ கான்ட் சி இட், அந்த மாதிரி. ஸோ அதனால நம்ம வந்து அவங்க கலர் போடுவாங்க. கலர் போடும்போது அதோட நம்ம வந்து அந்த கலரோட வந்து என்ன கலரா இது மாறுது, how it reacts with the stain. அதுக்கு பேர் வந்து கலர்னு சொல்ல மாட்டாங்க, ஸ்டெயின், கிராம் ஸ்டெயின் மெத்தட் அப்படிம்பாங்க. கிராம் ஸ்டெயின் மெத்தட் அப்படின்னா ஸோ கண்டுபிடிச்சவர் வந்து கிறிஸ்டியன் கிராம். அதனால தட் மெத்தட் இஸ் நேம்ட் ஆஃப்டர் ஹிம், கிராம் ஸ்டெயின். ஐ எம் வெரி சாரி சில்ட்ரன், ரொம்ப வெடிக்கிறாங்க. ஐ டோன்ட் நோ இஃப் யூ ஆர் ஏபிள் டு ஹியர் மீ. நான் சொல்றது கேக்குதா உங்களுக்கு? எஸ் மேம். எஸ் மேம். ஓகே. ஸோ இந்த கிராம் ஸ்டெயினிங் மெத்தடில் என்னன்னா, சில பாக்டீரியா வந்து தே டேக் அப் த ஸ்டெயின் அண்ட் தென் தே ரியாக்ட் டு இட். அப்புறம் அவங்களுக்கு டிசைட் ஆகும் எந்த கலர் வேணுமோ அதை வந்து அவங்க ஷோ பிங்காக மாறும்போது, பர்பிளாக மாறும்போது தே சே கிராம் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராம் நெகட்டிவ்னா தே டூ நாட் ரீடைன் the gram stain. The gram stain வச்சுக்காம வேற கலராக மாறிடும். ஸோ அப்படி இருந்ததுன்னா தட் இஸ் கிராம் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வச்சு தான் they may call the study. And then மீசோசோம் வந்து இந்த மெம்பரேன்ல வந்து ஒரு சின்ன வந்து இன்சர்ஷன் மாதிரி இருக்கும். இங்கே பாருங்க, கேன் யூ see the membrane? ஸோ இந்த இன்சர்ஷன் மாதிரி இருக்கிறது தான் மீசோசோம். இதில் வந்து all the excretes will be kept and then it will be thrown. So it is formed by infolding of plasma membrane. It includes vesicles, tubules and lamellae. Different shapes. In the shapes பொறுத்து அவங்க சொல்றாங்க. And then functions of mesosome for cell wall formation. Cell wall formation க்கு யூஸ் ஆகுது. DNA chromosomes replication க்கு, and then distribution of chromosomes to daughter cells, respiration and secretion, increase of surface area. ஸோ இப்போ வந்து வெளியில் வந்து அந்த கேப்சூல் ரொம்ப ரிஜிடாக இருக்குது, பட் உள்ளுக்குள்ளே வந்து மெம்பரேன் இஸ் எலாங்கேட்டிங் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறது? தென் தட் மீசோசோம் மாதிரி இன்சர்ஷன் இஸ் ஃபார்ம்ட் அப்படின்னா ஆக்சுவல் லென்த் வில் பி மோர் தென் த அவுட் சைட் வால், பட் ஸ்டில் இட்ஸ் ஏபிள் டு அகாமடேட் த செல் மெம்பரேன் விதின் தட் ரிஜிட் செல் வால். அதுதான் அதுக்கு அர்த்தம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் chromatophores. Chromatophores these are pigment containing membranes infolding in some prokaryotes, cyanobacteria மாதிரி. Then nucleoid.
நியூக்ளியாய்டு வந்து இதுக்கு வந்து மெம்பரேன் இல்லாமல் நியூக்ளியஸ் இருக்கும் இல்லையா? ஸோ நியூக்ளியாய்டுங்கிறதுல என்ன இருக்கும்? பேசிக்கலி ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கும். ஸோ இட் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் நான் மெம்பரேனஸ், தட் இஸ் நேக்கட். அதில் ஒன்றும் அதை வந்து தட் இஸ் நத்திங் இஸ் என்க்ளோஸ்ட், அப்படியே இருக்கும் ஜெனட்டிக் மெட்டீரியல், தட் இஸ் டிஎன்ஏ, சிங்கிள் குரோமோசோம் ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து அண்ட் ப்ரோட்டீன் இட் வில் பி தேர். அதுதான் வந்து நியூக்ளியாய்டுன்னு சொல்கிறோம். மெனி பாக்டீரியா ஹேவ் ஸ்மால் சர்க்குலர் டிஎன்ஏ, அதாவது அவுட்சைட் ஜெனோமிக் டிஎன்ஏ. அதை வந்து தட் கிவ்ஸ் சம் யூனிக் phenotypic character, that is resistance to antibiotics to bacteria. இதுதான் வந்து plasmid அப்படின்னு சொல்லுவோம். சில்ட்ரன் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. plasmid is different from plastid. ஓகே, பிளாஸ்டிடுங்கிறது பிளான்ட் செல்லில் இருக்கும். பிளாஸ்மிடுங்கிறது வந்து இந்த மாதிரி பாக்டீரியல் செல்லில் இருக்கும். அதுக்கு என்னன்னா இது செல் ஒன் டைப் ஆஃப் சர்க்குலர் டிஎன்ஏ வந்து தனியாக இருக்கும். இப்போ இங்கே இருக்கு பாருங்க. ஸோ இட் இஸ் ஹியர். இந்த சர்க்குலர் டிஎன்ஏ வந்து இந்த ஜெனட்டிக் மெட்டீரியலோட சேர்ந்து இல்லாமல் தனியாக இருக்கும். அது வந்து இட் ரெசிஸ்ட் த ஆன்டிபயோட்டிக்ஸ். நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷனுக்கு வந்து நீங்கள் யூ ஆர் டேக்கிங் சம் ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்னா யூ வுட் ஹவ் சீன், என்ன சொல்கிறது, அதுக்கு தான் அவங்க வந்து டாக்டர் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து ஒரு கோர்ஸ் சாப்பிட்டீங்கன்னா ஆன்டிபயோட்டிக்கை ஃபுல்லாக சாப்பிட்றணும். பாதியில் விட்டுட்டு திருப்பி ஒரு 1 வீக் கழிச்சு திருப்பி கண்டினியூ பண்ணால் தட் வில் நாட் ரியாக்ட் டு தட். அது வந்து இம்யூனிட்டி அது டெவலப் பண்ணிடும். அந்த வாட் எவர் இன்ஃபெக்ஷன் வந்து ரியாக்ட் ஆகாது, இன்ஃபெக்ஷன் குறையாது, ஜுரம் குறையாது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அகெயின் ஆன்டிபயோட்டிக்கை சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஐ டோன்ட் நோ இஃப் யூ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்டு தட். நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டால் கூட சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆன்டிபயோட்டிக்கை ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறது தான் பிளாஸ்மிட். ஓகே, ஸோ தேர் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிளாஸ்டிட் அண்ட் பிளாஸ்மிட். டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். அண்ட் தென் ஃப்ளாஜெல்லா. ஃப்ளாஜெல்லா வந்து ஃப்ளாஜெல்லா அண்ட் சீலியா. சீலியாங்கிறது ஒரு ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் அவுட் சைட். ஃப்ளாஜெல்லா வந்து ஒரு இப்போ நீட்டின் இருக்கோம் இல்லையா, நம்ம தெரியும் நமக்கு ஃப்ளாஜெல்லானா என்ன. ஸோ அதெல்லாம் வந்து மொட்டிலிட்டி மூவ்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகுது. இந்த ஃப்ளாஜெல்லா வந்து என்னென்னா ஹூக், ஃபிலமெண்ட், ஹூக் அண்ட் பேசல் பாடி 3 பார்ட்ஸ் இருக்கு. இப்போ வெளியில் தெரியறது, நீட்டமாக தெரியறது வந்து ஃபிலமெண்ட். அது வந்து அதுக்கு கீழே வந்து ஒரு ஹூக் மாதிரி இருக்குது. இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பாருங்க, ஹூக் மாதிரி இருக்கு. அதுக்கு கீழே வந்து பேசல் பாடி. ஓகேவா? ஸோ அது வந்து அந்த பேசல் பாடி வில் பி இன்சைட், இட் வில் பி அட்டாச்ட் டு த பிளாஸ்மா மெம்பரேன். ஸோ தட்ஸ் ஹவ். அதனால தான் அது வந்து தட் ஹெல்ப்ஸ் த பாக்டீரியா டு ஸ்விம் இன் ஏர் ஆர் வாட்டர் ஆர் வாட் எவர். And then Pili and Fimbriae. Pili and Fimbriae வந்து they are not, இந்த கொஷின்ஸும் நம்ம வந்து இந்த கொஷின்ஸ் எல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸில். they are not helpful in மோஷன், அதாவது மொட்டிலிட்டிக்கு வந்து அது ஹெல்ப் பண்ணாது. அதோட ஃபங்க்ஷன் அது கிடையவே கிடையாது. பின்ன அது எதுக்கு இருக்குது? அது அதுக்கு வந்து மற்றதோட அட்டாச் பண்ணிக்கிறதுக்காக அந்த 2 ஸ்ட்ரக்சரும் இருக்குது. These are surfaces that have no role in motility. இப்போ பிலி வந்து elongated tubular structure, நல்ல tubular structure மாதிரி நீட்டமாக சிலிண்ட்ரிக்கல் மாதிரி இருக்கும். ஓகே. ஃபிம்ப்ரியேங்கிறது வந்து பிரிஸ்டல் மாதிரி குட்டி குட்டியாக ப்ரஷ்ஷில் இருக்கிற பிரிஸ்டல்ஸ் மாதிரி ஃபைபர்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ தே அட்டாச், ஏதான ஒரு இந்த வாட்டரில் இருக்கிற ஸ்விம் பண்ணுறதோ எதுனா தே வில் அட்டாச் தெம்செல்ஸ் டு சம்வேர். இப்போ நம்ம ஹியூமன் பாடிக்குள்ளே இருக்கிற பாக்டீரியாவுமே they will attach, they have to, எதுலையுமே அட்டாச் ஆகலைன்னா they will be flushed out இல்லையா? if they have to stay inside, they have to attach themselves somewhere. அந்த அட்டாச் பண்ணிட்டு அது ஸ்டே பண்ணுறதுக்கு these 2 projections help. Then ribosomes. Children, we are seeing about prokaryote cells. Okay, same organelles we will see in the eukaryote cells also, but difference ஞாபகம் வச்சுக்கோங்க. So they are associated with plasma membrane of prokaryote. இப்போ
இதில் வந்து they are about 15 nm by 20 nm in size. So they are made of two subunits, 50s and 30s units, and they together form 70s prokaryote ribosomes. இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எஸ்ங்கிறது செடிமெண்டேஷன் கோஎஃபிஷியன்ட்னு இட்ஸ் மெஷர் ஆஃப் டென்சிட்டி அண்ட் சைஸ். இப்போ நீங்கள் வந்து யோசிக்கலாம் இது என்ன 50 இயர்ஸ் அண்ட் 30 இயர்ஸ் வந்து யூனிட்ஸ் 2 யூனிட் அது டுகெதர் வந்து எப்படி 70 ஆகும் 80 தானே இருக்கும். அதை வந்து கவுண்ட் பண்ணக்கூடாது. அப்படியெல்லாம் நீங்கள் வந்து யூ ஷுட் நாட் ஆட் இட் அண்ட் தென் சே அந்த மாதிரி கிடையாது. that is a different unit and this is a different measure and altogether total size வேறையா இருக்கும். ஸோ அதனால வந்து சிலது வந்து 60 and 40 60 இயர்ஸ் அண்ட் 40 இயர்ஸ் யூனிட்ஸ் இருக்கும், 2 யூனிட்டாக இருக்கும்போது அது வந்து 80 இயர்ஸ் ப்ரோகேரியோட்டிக் ரைபோசோம்ஸாக இருக்கும். இது வந்து 70 இயர்ஸ். ஓகேவா? ஸோ தெர் ஆர் 2 sizes of prokaryotic, prokaryotic, I'm sorry, 2 sizes of ribosomes. இது வந்து 50 years and 30 years 2 யூனிட் இருக்கும். ரைபோசோம்ஸில் வந்து ஆல்வேஸ் தெர் ஆர் 2 யூனிட்ஸ். ரைபோசோம்ஸ் எதுக்கு? ப்ரோட்டீன் சிந்தசைசஸ். சரி, ஃபங்க்ஷன் ஆஃப் ரைபோசோம்ஸ் என்னது? தே சிந்தசிஸ் ப்ரோட்டீன். ஆர் ribosomes are the site of translation, protein synthesis. ஸோ அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, லார்ஜ் சப்யூனிட் அண்ட் தென் ரைபோசோம், mRNA, அதுக்கப்புறம் பாலிபெப்டைட் செயின், அங்கேருந்து they come out and then protein is released. So several ribosomes may attach to a single messenger RNA to form a chain called polyribosomes, polysome அப்படின்னும். ஓகே, நிறைய ஆர்என்ஏ இருக்கிறது வந்து சிங்கிள் ஆர்என்ஏ வந்து சிங்கிள் இது வந்து ரைபோசோம். நிறைய இருந்ததுன்னா பாலிசோம். ஸோ ரைபோசோம்ஸ் ஆஃப் அ பாலிசோம் டிரான்ஸ்லேட் த mRNA into proteins, அதான் ப்ரோட்டீனாக மாற்றுறது. And then inclusion bodies. Inclusion bodyங்கிறது என்னது? These are non-membranous stored reserve material. ஏதாவது வேணும்னா அங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். Seen freely in the cytoplasm of prokaryotic cells. Example, phosphate granules, synophycean granules, and glycogen granules, gas vacuoles, etc. இது மாதிரி இருக்கிறதெல்லாம் அங்கங்கே பாக்கெட்ஸில் வச்சுக்கோம். So those are all called inclusion bodies. So gas vacuoles are found in blue, green and purple and green photosynthetic bacteria. Alright, இப்போ prokaryote என்னென்ன பார்த்தீங்க? What are the organelles you saw? Somebody can you tell? Cell envelope, ribosome, chromatophores, flagella, embryo, inclusion bodies. Pili, embryo, inclusion bodies, chromatophores, then mesosome. Mesosome. Yes. So, இது completely different from eukaryotic cells. Okay. So, please don't forget, இதுக்கு எதுக்குமே செல் மெம்பரேன் கிடையாது. அதாவது அந்த செல்லுக்கு என்வலப் இருக்கும், பட் உள்ள இருக்கிற ஆர்கனல்ஸ்க்கு மெம்பரேன்ஸ் கிடையாது. Alright, now we are moving on to eukaryotic cells. Eukaryotic cells they are well organized membrane bound nucleus and organelles. Eukaryote அப்படினாலே true nucleus அப்படின்னு அர்த்தம். True nucleusனா என்னது? The nucleus structure நெடுப்புற ஒன்று இருக்கு, that has the genetic material. அது that has a membrane. Okay, well organized membrane இருக்கு, அது double membrane. ஸோ அது இருக்கும். ஸோ அதனால தான் they get the name eukaryote. ஸோ இதில் they have well organized membrane bound nucleus and organelles. Organellesனா என்னது? அதர் குட்டி குட்டி functional units எல்லாமும் இருக்கு. Like for example mitochondria, Golgi apparatus, அதெல்லாமே இருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்கு. So all those things we are going to see. So இதெல்லாமே everything, most of the things are membrane bound.
So presence of membranes gives clear compartmentalization of cytoplasm. எல்லாமே வந்து பேக்கெட்ல போட்டு வச்சுக்கிறதுனால கிளியர் ஆர்கனைஸ்டாக இருக்குது. இப்போ சைட்டோபிளாசம்ங்கிறது அதுலேயும் ப்ரோகேரியாட்லாம் இருக்குது, யூகேரியாட்லாம் இருக்குன்னாலும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெம்ப்ரேன். பிளான்ட் செல்ஸில் வந்து செல் வால் அடிஷ்னலாக இருக்கும். ஸோ இதில் அனிமல் செல்லில் செல் மெம்ப்ரெயின் இருக்கும். Everything is made up of some chemical compound. Cell membrane is made of some chemical compound. But அது வந்து செல் மெம்ப்ரெயின் குள்ள வந்து some semi fluid matrix அதுலேயும் இருக்கும், இதுலேயும் இருக்கும். That is called cytoplasm. Okay, the cytoplasm, they are complex locomotory and cytoskeletal structures. இப்போ cytoplasm குள்ள வந்து cytoskeletal structures இருக்கு இதுல. And their genetic material is organized into chromosomes. இதுல வந்து the nucleus குள்ள chromosomes இருக்கு. Alright, we will see all those in detail. சரி, இப்போ பிளான்ட் செல்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அதுலேயும் யூகேரியாட்டிக் செல்ஸ் இருக்குது இல்லையா? சாரி, யூகேரியாட்டிக் செல்ஸ் வந்து பிளான்ட்டுக்கும் இருக்குது, அனிமல்ஸுக்கும் இருக்குது. ஸோ பிளான்ட்டில் நீங்கள் எடுத்துனீங்கன்னா அதில் என்னென்ன இருக்குது? ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரோகேரியாட் அண்ட் யூகேரியாட்டுக்கு என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா நீங்கள் சொல்லிடலாம். அப்புறம் ப்ரோகேரியாட்டிக் பிளான்ட் செல் அண்ட் அனிமல் செல்லுக்கு என்ன டிஃப்ரென்ஸு? 2-3 ஆர்கனல்ஸ் மிஸ் ஆகும். இதில் இருக்கிறது அதில் இருக்கிறது அந்த மாதிரி தான். பட் மெஜாரிட்டி ஆஃப் த ஆர்கனல்ஸ் வில் பி சேம். இப்போ நீங்கள் பாருங்கள், இதில் பிளான்ட் செல்லில் வந்து செல் மெம்ப்ரெயின் இருக்குது, செல் வால் கண்டிப்பாக இருக்கும். செல் வால் வந்து அனிமல் யூகேரியாட்டிக் செல்லில் இருக்காது. நம்பர் 1, செல் வால் அனிமலில் கிடையாது, அனிமல் செல்லில் கிடையாது, பிளான்ட் செல்லில் இருக்கும். அந்த எண்டோ மெம்ப்ரெயின் சிஸ்டம் அப்படிங்கிறது என்னது? எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், அப்புறம் வந்து கால்ஜி apparatus, லைசோசோம், வேக்யூல். ஓகே, அது எண்டோ மெம்ப்ரெயின் சிஸ்டம். இந்த வேக்யூல் அப்படிங்கிறது வேக்யூல் லைசோசோம் அங்கே கிடையாது. சாரி, இதில் சாரி லைசோசோம் இல்லை, வேக்யூல் வந்து அனிமல் செல்லில் கிடையாது. அது நம்பர் 2. And then mitochondria, plastid. Again, I told you plasmid நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ plastid வந்து அனிமல் செல்லில் கிடையாது. ஸோ இந்த 3 வந்து டிஃப்ரென்ஸ். அடுத்தது இன்னொன்று என்னன்னா சென்ட்ரோசோம். இது சென்ட்ரோசோம் அண்ட் சென்ட்ரியோல் அது வந்து பிளான்ட்டுக்கு இருக்காது, அனிமலில் இருக்கும். ஃபார் செல் டிவிஷனுக்கு தே ஆர் யூஸ்ஃபுல். ஓகே, now mitochondria, plastid, ribosome, cytoskeleton, cilia, flagella, centrosome, centriole, nucleus, microbodies. இதெல்லாம் ஓகேவா? இது நீங்கள் பார்த்தீங்கன்னா this is the animal cell. The animal cell வந்து again இதில் ஏதோ மிஸ்டேக் இருக்குமா? இது இல்லை, ஆக்சுவலாக செல்வால் இருக்காது, பிளாஸ்டிட்ஸ் இருக்கக்கூடாது. ஐ டோன்ட் நோ, 2 ஸ்லைடுமே ஒரே மாதிரி இருக்குது. ஏதோ சம் மிஸ்டேக் இஸ் தேர். ஓகே, ஸோ இது அப்படி இல்லை, பிளாஸ்டிட் வந்து இதில் இருக்காது. தென் செல் மெம்ப்ரெயின், செல் வால் கிடையாது. அப்புறம் எண்டோ மெம்ப்ரெயின் சிஸ்டமில் வந்து வேக்யூல்ஸ் இருக்காது. அண்ட் தென் மைட்டோகாண்ட்ரியா, ரைபோசோம், சைட்டோஸ்கெலிட்டன் எல்லாமே உண்டு. சென்ட்ரோசோம் அண்ட் சென்ட்ரியோல்ஸ் வந்து வில் பி present only in the animal cell, not in the plant cell, because அது வந்து their function is for cell divisionக்கு ஹெல்ப் பண்ணுறது, இந்த ஜெனட்டிக் மெட்டீரியலை வந்து டிவைட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, நியூக்ளியஸ் அண்ட் மைக்ரோபாடிஸ். ஸோ இதை பற்றி ஈச் ஒன்னை பற்றி நம்ம we will read now. First cell membrane. Cell membrane வந்து what is a cell membrane? இது வந்து that is chemical studies on human RBC show that the cell membrane is composed of lipid bilayer, protein and carbohydrate. Lipid bilayerனா 2 லேயர் இருக்கு. lipid bilayer is made up of lipid, 2 layers இருக்கு.
லிப்பிட்னா பேசிக்கலி ஃபேட் தான். ஓகே, அண்ட் ப்ரோட்டீன், அதில் ப்ரோட்டீன்ஸும் இருக்குது, கார்போஹைட்ரேட்ஸும் இருக்குது. எல்லாமே இந்த செல் வால் இஸ் செல் மெம்பரேன் இஸ் மேட் அப் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ். அப்படி இருக்கிற ப்ரோட்டீன் உள்ளுக்குள்ள புதஞ்சு இருக்கிற ப்ரோட்டீன் அந்த மாதிரி இருக்கு. இந்த புதஞ்சு இருக்கிறது தான் இதை இன்டெக்ரல் ப்ரோட்டீன் சொல்றாங்க. இதுதான் இன்டெக்ரல் ப்ரோட்டீன். இந்த பை லேயருங்கிறது பார்த்தீங்கன்னா போலார், இது வந்து இது 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 இந்த பக்கமும் இந்த பக்கம் சேமா இருக்கு. நெடுப்புற கோடு கூட இருக்கு பாருங்க, இந்த போலார் ஹெட்ன்ற இந்த பக்கமும் இந்த பக்கமும். இது என்னன்னா இந்த போலார் ஹெட் வந்து இட்ஸ் ஓகே வித் வாட்டர் லேயர் அப்படின்னா இட் ரிப்பல்ஸ் வாட்டர். அப்போ என்ன ஆகும், அது பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மெம்பரேனுக்குள்ளெல்லாம் வாட்டர் எல்லாமே ஓகே ஓகேன்னு எல்லா வாட்டரும் உள்ள வைக்கணும்னா செல் வில் ப்ளோட் அண்ட் பர்ஸ்ட். அதனால இந்த சென்ட்ரல் லேயரில் வந்து இட் ரிப்பல்ஸ் வாட்டர். ஓகே, இதில் வந்து ப்ரோட்டீன் எம்பெடடாக இருக்குது, அண்ட் தென் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ லிப்பிட் மெயின்லி phosphoglycerides have outer polar head and inner hydrophobic tails. So the non-polar tail of saturated hydrocarbons is protected from aqueous environment. உள்ளுக்குள்ள தண்ணி போகாம இருக்கிறதுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்காக அந்த மாதிரி இருக்கு. அடுத்தது இது இந்த அந்த போலார் ஹெட்ஸ், இந்த மாதிரி ரவுண்டா இருக்கிறது தான் போலார் ஹெட்ஸ், மேலே டெய்ல் மாதிரி இருக்கிறது டெய்ல்ஸ். ஸோ ரேஷியோ ஆஃப் ப்ரோட்டீன் அண்ட் லிபிட் வேரியஸ் இன் டிஃப்ரெண்ட் செல்ஸ். இப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இட் டிபெண்ட்ஸ். ஆர்பிசி வந்து இட்ஸ் அ வெரி பிக் செல், அதனால அதில் வந்து 52% ப்ரோட்டீன் அண்ட் 40% லிப்பிடாக இருக்குது. இந்த லிப்பிட் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகும்போது தான் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்கிறாங்க. லிப்பிட் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகக்கூடாது. ஸோ பேஸ்ட் ஆன் த ஈஸ் ஆஃப் எக்ஸ்ட்ராக்ஷன், மெம்பரேன் ப்ரோட்டீன் ஆஃப் 2 types, இன்டெக்ரல் ப்ரோட்டீன் அண்ட் பெரிஃபரல் ப்ரோட்டீன். பெரிஃபரல் ப்ரோட்டீன்னா மேலாம்படி இருக்கிறது. ஸோ இன்டெக்ரல் ப்ரோட்டீன் அப்படின்னா உள்ளுக்குள்ள எம்பெடடாக இருக்கிறது, உள்ளுக்குள்ள புதஞ்சு இருக்கிறது, மேலாம்படி இருக்கிற ப்ரோட்டீன். சர்ஃபேஸில் இருக்கிறது, அதுதான் பெரிஃபரல். இப்போ இந்த ஃப்ளூயிட் மொசைக் மாடல் அப்படிங்கிறது செல் மெம்பரேனில் இந்த 2 பேர் வந்து தே ஃபார்முலேட்டட் தட். அது என்னது, அது சிங்கர் அண்ட் நிக்கால்சன். இந்த ஃப்ளூயிட் மொசைக் மாடலை பற்றி எதனா வரலாம், நீட் கொஸ்டின்ஸில் கேட்கலாம், பிகாஸ் இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் இன் திஸ் சாப்டர். இப்போ வந்து திஸ் இஸ் ப்ரப்போஸ்டு பை சிங்கர் அண்ட் நிக்கால்சன். இப்போ இது என்ன, வாட் இஸ் திஸ் ஆக்சுவலி? இந்த பைலேயர் வந்து எப்படி வந்து how does it enable this thing to pass, அதுக்குள்ளே வந்து எப்படி பாஸ் பண்ண அலோவ் பண்ணுறது அப்படின்னா, quasi fluid nature of lipid enables lateral movement of protein within the overall bilayer. This ability to move within the membrane is measured as its fluidity. அதாவது மெம்பரேனுக்குள்ளவே ப்ரோட்டீன் வந்து இங்கேயும் அங்கேயும் போக முடியும் ப்ரோட்டீன்னால. ஸோ அதை தான் வந்து ஃப்ளூயிடிட்டி எவ்வளோ இருக்குங்கிறத பொறுத்து அது மாதிரி அது பாசிபிளாக இருக்குது. ஸோ த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் மாலிகூல்ஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாலிகூல்ஸ் வந்து மேலேயும் கீழும் எல்லா மாலிகூலாலும் போக முடியாது, சின்னதாக சில அயன்ஸ் தான் விடுது, செலக்டிவாக தான் இப்போ பர்மிட்ஸ். ஸோ பெரிய வந்து அயான்ஸாக இருந்ததுன்னா இந்த மாதிரி கெரியர் ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, கெரியர் ப்ரோட்டீன்ஸ் வந்து அதை எடுத்து கீழே அலோவ் பண்ணும். ஸோ இங்கே பாருங்கள், இது இப்படி மூடிட்டுருக்கோம். ஸோ இது வந்து ஓப்பன் பண்ணி இந்த அயான்ஸ் உள்ளே போகும், போன உடனே கீழே வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இட் அலோவ்ஸ் இன்சைட் த செல் இந்த அயான்ஸ் எல்லாம். தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் த கேரியர் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம். த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் மாலிக்யூல்ஸ், அதாவது பெரிய அயான்ஸாக இருந்ததுன்னா, பெரிய மாலிகூல்ஸாக இருந்ததுன்னா, தட்ஸ் ஆர் த கேரியர் ப்ரோட்டீன்ஸ் allows it inside through it carries and then puts it inside the cell. So இது வந்து transport of molecules the membrane is selectively permeable. எல்லாத்தையுமே விடாது, பட் எது வேணுமோ அதை மட்டும்தான் எடுத்து. டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வந்து என்னது, பாசிவ் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். பாசிவ் டிரான்ஸ்போர்ட்னால எதுவுமே பண்ணாமல் சும்மாவே மேலேருந்து சிலதெல்லாம் கீழே வர முடியும், அதாவது வெளியிலேருந்து உள்ளே போக முடியும், செல்லுக்கு வெளியிலேருந்து உள்ளே போக முடியும்.
That is active passive transport. Active transportனா இப்போ இதுக்கு வந்து டிரான்ஸ் ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லி இப்போ தானே நம்ம பார்த்தோம் கேரியர் ப்ரோட்டீன்ஸ் பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த ப்ரோட்டீன் வழியாக உள்ளே போகிறது பெரிய அயான்ஸோ பெரிய செல்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்ட்டிகல்ஸ் உள்ளே போனோம் அப்படின்னா இட் இஸ் டிரான்ஸ்போர்ட்டட் த்ரூ த டிரான்ஸ்போர்ட்டட் ப்ரோட்டீன்ஸ் ஆர் கேரியர் ப்ரோட்டீன்ஸ். இது வந்து கிளியரா சொல்லியிருக்காங்க. இது இந்த டயக்ராம் இதுலேருந்து அப்படியே டைரக்டா அதுக்குள்ள போய் செல்குள்ள போகிறது சிம்பிள் டிஃப்யூஷன். இது வந்து ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன்ல வந்து இது வழியா போகிறது. இப்போ இது என்னன்னா ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் என்ன, தட் இஸ் இதை வந்து ஏடிபியா மாற்றும். There are two types என்னன்னா சிம்பிள் அண்ட் ஆஸ்மோசிஸ். இது வந்து இந்த வாட் இஸ் இட் இந்த டிரான்ஸ்போர்ட் ப்ரோட்டீன்ஸ் சொல்கிறது வந்து இந்த ஏடிபி பற்றி நீங்கள் படிச்சிருக்கீங்க இல்லையா. நம்ம சாப்டர் 8 அண்ட் சாப்டர் 20 வந்து நம்ம மசில் டிஷ்யூஸ் பண்ணின போது we read about that ஏடிபி adenine triphosphate. ஓகே, அதுதான் that enables or facilitates the bigger ions to come into the cell. அவ்வளோதான். for the மூமெண்ட்க்கு அதை ஹெல்ப் பண்ணுறது. Now we'll see the cell wall. Cell wall வந்து rigid structure found outer to the plasma membrane of the fungi and plants. The cell wall of algae is made up of cellulose. அது நம்ம படிச்சிருக்கோம் already இல்லையா. Cellulose is a very hard substance. Gelatins, mannans and minerals like calcium carbonate. In other plants consist of cellulose, hemicellulose, pectins and proteins. So it's all வந்து கார்பன் காம்பவுண்ட்ஸ் வாட் இட் இஸ் மேட் அப் ஆஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. And then cell wall. What you know more about cell wall? Cell wall is a young plant cell. அப்போ என்ன ஆகும், primary wall capable of growth. It gradually diminishes as the cell matures and the secondary wall is formed on the inner side towards the membrane. The middle lamellae is a layer mainly of calcium pectate and includes to the different ரெண்டு வால் முதல்ல அவுட்டர் லேயர் வெதராகி உள்ளே ஃபார்ம் ஆகி வரும். ஸோ அப்படி வந்து வரும். ஸோ இது வந்து இதுக்கு அடுத்தது வந்து இந்த மிடில் லேமெல்லாங்கிறது ஒன்று இருக்கும். இங்கே பாருங்க, இந்த மிடில் லேமெல்லாங்கிறது இட் பைண்ட்ஸ் ஒன் செல் வித் த அதர், ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி. இட் பைண்ட்ஸ் த binds any two cells. அவ்வளோதான். The cell wall and the middle lamellae may be transferred by plasmodesmata, which connect the cytoplasm of neighboring cells. இப்போ செல் வாலோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன? இப்போ செல் வால் வந்து it gives shape, it protects from mechanical damage and infection. அப்புறம் செல் டு செல் இன்டராக்ஷன் வரும். செல் டு செல் இன்டராக்ஷனா என்ன, இதுலேருந்து அது வந்து வாட்டர் போகிறதோ, அயான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதோ, ப்ரோட்டீன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதோ, எவ்ரி திங் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது, ஹெல்ப் பண்ணுறது இன்டராக்ஷன். இட் ஆக்ட்ஸ் அஸ் a barrier to undesirable macro molecules. தேவையில்லாதது உள்ளே வராமல் பார்த்துப்போம். Now we will see the endomembrane system. So far, whatever we saw, Yes, ma'am. you all understood? Yes, ma'am. Okay, good. Now endomembrane systemல வந்து என்னன்னு இருக்கு பார்த்தீங்கன்னா, it's a group of membranous organelles having coordinate functions. இப்போ என்ன coordinate functionsனா, they all work together. Endoplasmic reticulum, அது வந்து it will be closely attached to the nucleus. அடுத்தது கோல்கி apparatus வந்து அதுக்கு பக்கத்துலேயே, நியூக்ளியஸ்க்கு பக்கத்துலேயே
அடுக்கி வச்ச மாதிரி ஸ்டாக் பண்ணி வச்ச மாதிரி இருக்கும். அடுத்தது லைசோசோம், அதுக்கு பக்கத்துலேயே இருக்கும். வேக்யூல்ஸ் இருக்கும். வேக்யூல்ஸ் அண்ட் ஆஸ் ஐ டோல்ட் யூ இட்ஸ் ஒன்லி இன் பிளான்ட் செல், அனிமல் செல்ல இருக்காது. வந்து டூ டைப்ஸ் ribosome ஒட்டிக்காம இருந்தா ஸ்மூத், ribosome மேல ஒட்டி இருந்தா this is a rough endoplasmic plum. Okay, so these are tiny tubes scattered cytoplasm. nucleus சுத்தி நிறைய மடிப்பு 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 டியூபுலர் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். உள்ளுக்குள்ள பேசேஜ் மாதிரி இருக்கும். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ ஃபிளாட் பேப்பரை மடிச்சு வச்ச மாதிரி இல்லை, பட் அதுக்குள்ள வந்து பேசேஜ் மாதிரி டியூபுலர் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். So in the ER divides intercellular space into two compartments, luminal and extraluminal. இப்போ வந்து luminal அப்படிங்கிறது வந்து inside the cell. இது வந்து this divides into two, இது இப்போ மடிப்பு மடிப்பாக இருக்கிறதுல ரெண்டு ஸ்பேஸை டிவைட் பண்ணுறது சைட்டோபிளாசமில் கம்பார்ட்மெண்ட்டாக. தட் இஸ் இந்த மடிப்பு மடிப்பாக இருக்கிறதுக்கு உள்ளுக்குள்ள ஒன்று, தட் இஸ் கால்ட் luminal. அதுக்கு வெளியில் இருக்கிறது தட் இஸ் சைட்டோபிளாசம். ஸோ ரெண்டு கம்பார்ட்மெண்ட்டாக பிரிக்கிறது. ஆல்ரைட். ஸோ அதே மாதிரி ER வந்து டூ டைப்ஸாக இருக்குது நம்ம சொன்னோம். இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் பற்றி என்ன, வேர் ரைபோசோம்ஸ் ஆன் த சர்ஃபேஸ், அப்புறம் தென் இன்வால்வ் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் அண்ட் செக்ரேஷனில் தே ஆர் வெரி ஆக்டிவ். அதுக்கப்புறமா வந்து தே ஆர் எக்ஸ்டென்சிவ் அண்ட் கண்டினியூஸ் இன் த அவுட்டர் மெம்பரேன் ஆஃப் த நியூக்ளியஸ். அவுட்டர் மெம்பரேன் ஆஃப் த நியூக்ளியஸோடவே வந்து நிறைய கண்டினியூஸாக நிறையா இருக்கும். ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து ரைபோசோம் ஆப்சென்ட்டாக இருக்கும். ஸோ அதோட மேஜர் சைட் ஃபார் சிந்தசிஸ் ஆஃப் லிப்பிட். In animal cell, lipid-like steroidal hormones are synthesized in smooth endoplasmic, SER அப்படின்னா smooth endoplasmic reticulum. அடுத்தது Golgi apparatus. Golgi apparatus வந்து பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா நிறைய வந்து வாட் டு சே டிஸ்க் மாதிரி வந்து ஒன்று மேலே ஒன்று அப்படியே ஸ்டாக் பண்ணி வச்ச மாதிரியே இருக்கும். ஸோ டென்ஸ்லி ஸ்டெயின்ட் ரெட்டிகுலர் ஸ்ட்ரக்சர்ஸ் நியர் நியூக்ளியஸ். நியூக்ளியஸ்க்கு பக்கத்தில் இருக்கும். அதாவது எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் நியூக்ளியரோட அட்டாச் ஆகி கண்டினியூஸாக மெம்பரேனோட கண்டினியூஸாக இருக்கும். இது வந்து அதுக்கு பக்கத்தில் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அப்டாஸ் கேமிலோ கால்ஜி அப்படிங்கிறவர் தான் முதல்ல இதை பார்த்தார் இந்த ஸ்ட்ரக்சரை. அதனால தான் இது கால்ஜி அப்பேரட்டஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது வந்து ஒரு டிஸ்க் மாதிரி இருக்கிறது. ஒரு டிஸ்க்கும் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது, பட் அது வந்து கான்கேவ் ஷேப்டு. இந்த சிஸ்டமே அப்படிம்போம் நம்ம அதை உள்ள. The concentric arranged with convex forming face and concave trans face. ஓகே, இந்த பக்கம் இருக்கிறது சிஸ் ஃபேஸ், மேலே இருக்கிறது. அதாவது the part which is facing the nucleus வந்து சிஸ் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். the part which is facing the membrane, அதாவது நியூ செல் மெம்பரேன் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற இடம், அந்த ஃபேஸ் வந்து கால்ஜி அப்பேரட்டஸோட வந்து ட்ரான்ஸ் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இது எல்லாமே இன்டர் கனெக்டட் தான். இதில் வந்து நிறையா வந்து வெசிக்கல்ஸ்ன்னு வந்து தனியாக இந்த ரவுண்ட் எடுத்து பாருங்க, அந்த மாதிரி இல்லாமல் இருக்கும். ஸோ ஃபார் கால்ஜி அப்பேரட்டஸ் என்ன பண்ணுது? இது materials to be packaged as vesicles from the endoplasmic reticulum fuse with the cis phase and move towards the trans phase. இது வழியா வந்து போய் cis phase குள்ள நுழைஞ்சு, cis phaseங்கிறது it is that part of the Golgi apparatus just facing the nucleus. அது வழியா நுழைஞ்சு அடுத்த மெம்பரேன் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த சைடில் வழியா வெளியில் வரும். ஓகே, that is why Golgi apparatus remains close associated with the ER. இது வந்து ERக்கு பக்கத்துலேயே தான் இருக்கும். ERங்கிறது endoplasmic reticulum. So proteins synthesized by ribosomes on the ER are modified in the systemae of the Golgi apparatus before they are released from its strand phase. இது வந்து ப்ரோட்டீன் வந்து எது இந்த ரைபோசோம் ரிலீஸ் பண்ணுற ப்ரோட்டீனை வந்து மாடிஃபை பண்ணி formation of glycoproteins and glycolipids
பண்ணி அது வெளியில வரும். அப்புறம் லைசோசோம். அதுதான் அது ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான் அந்த கோல்ஜி அப்பaratusக்கு. வேற ஒன்றும் பெரிய ஃபங்க்ஷன் ஒன்றும் கிடையாது. The membrane bound, இந்த லைசோசோம் வந்து இட்ஸ் a single membrane லைசோசோம்க்கு. மெம்பரேன் பவுண்ட் வெசிகுலர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா அந்த ரவுண்டா இருக்கும் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம்டு பை த ப்ராசஸ் ஆஃப் பேக்கேஜிங் இந்த கோல்ஜி அப்பaratus. இந்த கோல்ஜி apparatusல வந்து இந்த பேக்கேஜில் இட் இஸ் ஃபார்ம்ட் அதுலேருந்து வருது. The lysosomal vesicles contain almost all types of lysosomal vesicles. இந்த லைசோசோம் இருக்கிற மாதிரி அது இந்த ரவுண்டா இருக்கு இல்லையா, ஸோ அந்த கோல்ஜி அப்பaratusக்கு இல்லைருந்து செப்பரேட் ஆகி வரும். அது வந்து அதில் என்னென்னலாம் இருக்குன்னா ஹைட்ரோலிக் எக்ஸாம்ஸ் அது என்ன பண்ணும், ஹைட்ரோலேசஸ், லிப்போலேசஸ், புரோட்டீனேசஸ், இது எல்லாத்தையுமே பிரேக் பண்ண, அதாவது லிப்பிட், புரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாமே பிரேக் பண்ணி டைஜஸ்ட் பண்ணக்கூடிய என்சைம்ஸ் அதெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து லைசோசோமில் இருக்கிறதுனால இட் ஹெல்ப்ஸ் இன் டைஜஷன் of carbohydrates, proteins, lipids and nucleic acids. அடுத்தது vacuole. Vacuole, this is present only in the plant cell. இது வந்து என்ன பண்றதுன்னா these are the membrane bound space found in the cytoplasm. Cytoplasmல membrane bound space, it occupies sometimes some cells it occupies nearly 90% of the volume of the cell. என்ன பண்ணால் இட் கண்டெய்ன்ஸ் வாட்டர் இருக்கும், சாப், எக்ஸ்கிரேட்டரி ப்ராடக்ட்ஸ், மெட்டீரியல்ஸ் எல்லாமே என்னெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யூஸ்ஃபுல் இல்லையோ பிளான்ட் அது எல்லாத்தையும் அதுக்குள்ளே கொண்டு போய் வச்சுக்கோம். தென் ஃபைனலி it attaches itself to the membrane and then it's all everything is excreted from the vacuole. Vacuole is bound by a single membrane called tomoplast. இது வந்து single membrane organelle. In plants, tonoplast facilitates the transport of ions and other material against the concentration gradient into the vacuole. Vacuole குள்ள போறதுக்கு அது யூஸ் ஆகும். அமீபால பார்த்தீங்கன்னா contractile vacuole இருக்கு. That helps for excretion. So you just see that vacuole வந்து மூவ் ஆகி அப்படியே மெம்பரேனோட அட்டாச் ஆகி then that will open, the membrane will open. Open panna and created vacuole. It will come inside the cytoplasm. In many cells, இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா paramecium மாதிரி இருக்கு பாருங்க, அதுலேயும் இருக்கு. அது வந்து ஃபுட் வேக்யூல்ஸ். ப்ரே வந்து நம்ம சாப்பிட்டோன்னா வச்சுக்கிறதுக்கு that is used. All right. So far, are you able to understand whatever is going on in the class? Yes, ma'am. Very good. அடுத்தது வந்து மைட்டோகாண்ட்ரியா நம்ம வந்து எப்போதுமே சொல்லுவோம் பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு. ஏன்னா இதில் வந்து இது ஆக்சுவலாக வந்து எங்கே நிறைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கோ அந்த இடத்துல வந்து நிறைய மைட்டோகாண்ட்ரியா இருக்கும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய செல்லில் நிறைய மைட்டோகாண்ட்ரியா, மோர் தென் ஒன் மைட்டோகாண்ட்ரியா இருக்கும். மைட்டோகாண்ட்ரியானா ஒன்று தான் ஒரு செல்லில் இருக்கிறதுலாம் கிடையாது, நிறையா இருக்கும். It depends on your activity. If you are very active, more mitochondria will be there. So these are clearly visible only when stained. இது வந்து ரொம்ப கலர்லெஸ்ஸாக இருக்கும். So they stain it in particular to see it. அதான். So the number and shape and size vary depending on the physiological activity. So as I told you, the muscle cells, the sacroplasma எல்லாம் நம்ம படித்தோம் இல்லையா, அதுலலாம் நிறைய மைட்டோகாண்ட்ரியா இருக்கும். It is a sausage shaped and cylindrical, having a diameter of 0.2 to 1 mm, average of 0.5 mm length. அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ இந்த மைட்டோகாண்ட்ரியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா that is a double membrane organelle. ஓகே, இப்போ இது வெளியிலேருந்து இப்படி கேப்சூல் ஷேப்பில் இருக்கிறது ஃபர்ஸ்ட் மெம்பரேன், உள்ளுக்குள்ளே மடங்கி இருக்கிறது செகண்ட் மெம்பரேன். ஓகே, இந்த ரெண்டு மெம்பரேனுக்கும் நடுப்புற கேப் இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, தட் இஸ் இன்னர் இன்ட்ரா மெம்பரேன் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த மடங்கி இருக்கிறத வந்து ஃபுல்லாக சுற்றின்னு இருக்கிறதுக்கு உள்ளே இருக்கிறது வந்து மேட்ரிக்ஸ். ஓகே, அதில் வந்து என்னென்ன இருக்கு. ஸோ இப்போ அந்த மடங்கி இருக்கிறதுல வாட் ஆர் ஆல் இன்சைட் தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ரைபோசோம் இருக்குது, டிஎன்ஏ இருக்குது, அண்ட் தென் சம்
சம் கெமிக்கல் காம்பவுண்ட் அதெல்லாம் இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா the outer compartment and the inner compartment matrix வந்து the inner membrane forms a number of infoldings that is called cristae அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி மடங்கி மடங்கி இப்படி சுற்றி வருது இல்லையா இந்த இடத்துல இப்படி இந்த உள்ளுக்குள்ள அதுக்கு பேர் கிறிஸ்டே. ஆக்சுவலாக வெளியில் இருக்கிற அந்த கேப்சூல் ஷேப்பை விட உள்ளே இருக்கிற லென்த்து ஜாஸ்தியாக இருக்கும் உள்ளே ஏற்றிங்கன்னா. இப்போ நம்ம ஒரு சின்ன பாக்ஸ் வைக்கிறோம், அதை வந்து ஒரு பெரிய நூலை சுற்றி உள்ளே வைக்க முடியும் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ பட் அந்த பாக்ஸோட டைமென்ஷனோட நூலோட டைமென்ஷன் பெருசாக இருக்கும், அந்த மாதிரி தான். ஸோ தட் இன்க்ரீஸஸ் சர்ஃபேஸ் ஏரியா இன்சைட். அதான் நிறையா வந்து வைக்க முடியும், நிறையா லாட் ஆஃப் திங் கேன் பி ஸ்டோர்ட் இன்சைட், அதனால அப்படி இருக்கு. The two membranes have their own specific enzymes associated with the mitochondrial function. இப்போ என்னன்னா மேட்ரிக்ஸ் ப்ராசஸ், இந்த மேட்ரிக்ஸ்க்குள்ள என்ன இருக்கு, தட் இஸ் இன்னர் மெம்பரேன் ஃபோல்ட் ஆயிருக்கு, அதுக்குள்ளே இருக்கிற மேட்ரிக்ஸ். அந்த மேட்ரிக்ஸில் என்ன இருக்குது, டிஎன்ஏ இருக்குது, ஆர்என்ஏ இருக்குது, ரைபோசோம் 70S அண்ட் தென் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் அதெல்லாம் இருக்குது. The mitochondria divide by fission. Fusion. Divides by fission. Function of the triphosphate. So they are called powerhouses of the cell. Okay. Here I want to say one more thing. Yes, somebody wants to ask something. Ma'am. Okay, all right. I wanted to say something, I forgot. I will tell you. As and we read it, we will tell you when I remember. Okay, then we are going to see plastid. Plastid as I told you, this is seen only in the plant cell. இதில் பார்த்தீங்கன்னா these are found in all plant cells and in nucleonoids. இது லார்ஜ் சைஸ்ட், ஈஸிலி அப்சர்வபிள் அண்டர் த மைக்ரோஸ்கோப்லேயே பார்த்தாலே தெரியும், ஏன்னா இது கலர்டாக இருக்கும். தே கண்டெயின் சம் பிக்மெண்ட்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் இதில் 3 டைப்ஸ் இருக்குது. 3 டைப்ஸ் ஆஃப் பிக்மெண்ட்ஸ் ஆர் தேர்: குளோரோபிளாஸ்ட், குரோமோபிளாஸ்ட் அண்ட் லியூகோபிளாஸ்ட். லியூகோபிளாஸ்ட்ங்கிறது கலர்லெஸ், குரோமோபிளாஸ்ட்டுங்கிறது அதர் கலர்ஸ் இருக்குது, ரெட்டு, க்ரீனு, ரெட்டு, ப்ளூ அந்த மாதிரிலாம் இருக்கிறது. குளோரோபிளாஸ்ட்டுங்கிறது க்ரீன் கலர். ஓகே, க்ரீன் கலர் பிக்மெண்ட் நிறையா இருக்குது. ஓகே, இப்போ குளோரோபிளாஸ்ட் contain chlorophyll and carotenoid pigments. They trap light energy for photosynthesisக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய பிளாஸ்டிட். அது குரோமோபிளாஸ்ட் contain fat soluble carotenoid pigments like carotene, xanthophylls. அதனால இதெல்லாம் இருக்கிறதுனால எக்ஸ்ட்ராவாக they give a yellow, orange, red கலர்லாம் இருக்கும். இதெல்லாம் ஃப்ளவர்ஸ் அண்ட் அதர் ஒரு கலர்ஃபுல் பார்ட் ஆஃப் பிளான்ட்ல இருக்கும். லியூகோபிளாஸ்ட் எதில் இருக்கும்னா சீட்ஸு, ரூட்டு, அந்த மாதிரி ரூட்டு, ஸ்டெம் அந்த மாதிரி இருக்கிறதுல உள்ளுக்குள்ளே இருக்கிறதுல த லியூகோபிளாஸ்ட் இருக்கும். These are colorless plastids and various shapes and sizes and store nutrients. They include amyloplast, store starch, அதாவது பொட்டேட்டோ மாதிரி. அப்புறமா எலாய்பிளாஸ்ட் ஸ்டோர் ஆயில்ஸ் அண்ட் ஃபேட்ஸ். அது இந்த பீனட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, தே ஹேவ் ஆயில். ஸோ அந்த மாதிரி ஏரோபிளாஸ்ட் ஸ்டோர் ப்ரோட்டீன். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அவங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ்க்கு தகுந்தாப்பால் தட் இஸ் ஆல்சோ ப்ரெசன்ட் இன் தோஸ் பார்ட்ஸ். இப்போ பிளாஸ்டிட்ஸ் நீங்கள் குளோரோபிளாஸ்ட் தீஸ் ஆர் டபுள் மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் மெயின்லி ஃபவுண்ட் இன் மீசோஃபில் cells of the leaf. மீசோஃபில்ங்கிறது என்னது? மீசோனா மிடில் பார்ட், ஃபில்லுனாலே லீஃப். ஸோ லீஃபோட மிடில் பார்ட்டில் குளோரோபிளாஸ்ட் திஸ் இஸ் மெயின்லி ஃபவுண்ட். அப்படின்னா மற்ற இடத்துல இருக்காதுன்னு இல்லை, இருக்கும். பட் இது ரொம்ப அபண்டண்ட்டாக இருக்கிறது மிடில் போர்ஷன் ஆஃப் த லீஃபில் தான் இருக்கும், மீசோஃபில்ல தான் இருக்கும், நிறையா இருக்கும். தி ஓவல் ஸ்பெரிக்கல்
டிஸ்காய்டு அண்ட் ரிப்பன் லைக் ஆர்கனைஸ். எப்படி வேணாலும் இது மாதிரி ஷேப்ஸ்லாம் இருக்கும். லென் ஷேப்பு, ஓவலாக இருக்கும், ஸ்பெரிக்கலாக இருக்கும், டிஸ்காய்டு, ரிப்பன் லைக் ஆர்கனைசம் எல்லாம் இருக்கும். லென்த்து கொடுத்துருக்கு, விட்த் கொடுத்துருக்கு, அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. தேர் நம்பர் வேரிஸ் ஃப்ரம் 1 to 20 to 40 per cell in the mesophyll. ஓகே, அந்த மாதிரி இட் டிபெண்ட்ஸ் ஆன் த செல். அந்த லீவ் சைஸை பொறுத்தும் இருக்குது. லீவ் சைஸ் அண்ட் திக்னஸ் எங்கே இருக்குது எல்லாமே பொறுத்து இருக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த குளோரோபிளாஸ்ட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து டபுள் லேயர். இது ஓகே, டபுள் லேயர் மெம்பரைன் இருக்குது. இந்த வந்து அவுட்டர் மெம்பரைன், இன்னர் மெம்பரைன், 2 மெம்பரைன் இருக்குது. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கலாக க்ரீனாக இருக்குது. இது வந்து இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற போர்ஷன் எல்லாமே ஸ்ட்ரோமா அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து தைலோகாய்ட்ஸ் டிஸ்க் ஷேப்ட் ஃப்ளாட்டன்டு மெம்பரைன் சாக்ஸ் மாதிரி, அதாவது பை மாதிரி ஒன்று மேலே அடுக்கி வச்சுருக்கு. அந்த டிஸ்க் ஷேப்டு சாக்ஸுக்கு வந்து தைலோகாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தைலோகாய்டு ஆர் தைலோகாய்ட்ஸ். இந்த ஒன்று மேலே அடுக்கி வச்சுருக்கோம். அந்த ஃபுல் பைலுக்கு வந்து கிரானம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒன்றுக்கு ஒன்று இன்டர் கனெக்டடாக இருக்கும். எல்லாமே தே ஆர் ஆல் இன்டர் கனெக்டட். அதை வந்து ஸ்ட்ரோமா லேமெல்லா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ போன கிளாஸில் வந்து எது வந்து குளோரோஃபில் வந்து பிக்மெண்ட்ஸ் எதில் இருக்கும் அப்படின்னு கேட்டபோது ஸ்ட்ரோமா அப்படின்னு எல்லாருமே சொன்னீங்க. ஸ்ட்ரோமாங்கிறது தைலோகாய்ட்ஸ் உள்ளே இருக்குது. ஓகே, ஆனால் ஆக்சுவலாக வந்து அந்த பிக்மெண்ட் இருக்கிறது வந்து தைலோகாய்டில் தான் இருக்குது. ஓகேவா? அதனால தான் அந்த கேன்சர் வந்து ஸ்ட்ரோமா கிடையாது, தைலோகாய்டுன்னு நான் சொன்னேன். ஓகே, இப்போ yeah, somebody wanted to ask something? Okay, thylakoids are arranged in stacks called grana or intergranular thylakoids. Okay, இதெல்லாமே நான் சொல்லிட்டேன். So the stroma contains small double-stranded circular DNA molecules, ribosomes and enzymes for synthesis of carbohydrates and proteins வந்து synthesize ஆகும். இதில் வந்து 2 types of ரைபோசோம்ஸ் இருக்குது. 70S than the endoplasmic reticulum 80S. இப்போ வந்து ரைபோசோம்ஸ் ஆஃப் த குளோரோபிளாஸ்ட் ஆர் ஸ்மாலர் than the cytoplasmic ribosome. சைட்டோபிளாஸ்மில் இருக்கிற ரைபோசோம்ஸ் வந்து 80S. இதெல்லாம் ஒரு மெஷர்மெண்ட்டு தான், சைஸ் 80S ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த குளோரோபிளாஸ்டில் இருக்கிறது 70S. அந்த அளவுக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுலாம் போதும். 70Sங்கிறது என்ன, எப்படி 2 காம்பனன்ட்ஸாக இருக்குது இல்லையா, 2 சைஸஸாக இருக்குது. அது என்னது, 30 and 50. இது வந்து 80S வந்து 60 and 40. Shall we continue or shall we continue in the next class? Okay, shall we finish this? இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, முடிச்சிடலாம். மோஸ்ட்லி முடிச்சிட்டோம் நம்ம. ஓகே, தென் ரைபோசோம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் நான் மெம்பரேனஸ் கிரானுலர் ஸ்ட்ரக்சர்ஸ் கம்போஸ்ட் ஆஃப் ரைபோநியூக்ளியிக் ஆசிட் அண்ட் ப்ரோட்டீன்ஸ். இது வந்து ப்ரோட்டீன் சிந்தசைசஸ் இதோட மெயின் வேலையை ப்ரோட்டீன் சிந்தசைஸ் பண்ணுறது தான். இதை வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது வந்து ஜார்ஜ் பலாட் அப்படிங்கிறவர் 1953 ஹி அப்சர்வ்ட் திஸ். இது எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலமில் ஒட்டின் இருக்கிறத இவர் பார்த்தாரு. ஆல்ரைட், இது வந்து 2 சப் யூனிட்ஸ் இருக்குது. 2 யூனிட் சேர்ந்தது தான் ஒரு 2 சப் யூனிட் சேர்ந்தது தான் ஒரு யூனிட். ஸோ ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ, இதில் வந்து யூகாரியோட்டிக் ரைபோசோம்ஸ் ஹஸ் 2 சப் யூனிட், 60S லார்ஜ் சப் யூனிட், 40S வந்து ஸ்மால் சப் யூனிட். தே டுகெதர் ஃபார்ம் 80S. அடுத்தது வந்து சைட்டோஸ்கெலிட்டன்ங்கிறது சைட்டோபிளாசம்குள்ள ஒரு ஸ்கெலிட்டன் ஃபார்மில் வந்து ஒரு வலை, அதாவது எப்படி சொல்கிறது எக்ஸாக்டாக சொல்லணும்னா இந்த எப்படி சொல்கிறது, அது வந்து இந்த இந்த மாதிரி இந்த 8 கால் பூச்சி இருக்கு இல்லையா, அதோட வெப் மாதிரி இருக்கும், காப் வெப் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதா அதனால என்ன இப்போ அதோட மெயின் எதுக்கு அது இருக்குது அப்படின்னு சொன்னால் இட் கிவ்ஸ் அ ஸ்ட்ரென்த் அண்ட் டெஃபினட் ஷேப் டு த செல். சைட்டோபிளாசம்குள்ளே அது இருக்கும். சைட்டோபிளாசம் வந்து வெறும் இருக்காது, சைட்டோஸ்கெலிட்டன் அதுக்குள்ளே இருக்குது. இட்ஸ் a network of filamentous proteinaceous structures present in the
cytoplasm. So what it is made up of, the cytoskeleton நூல் நூலா கார்பன் மாதிரி இருக்கிறதெல்லாம் ஓகே, பட் வாட் இட் இஸ் மேட் அப் ஆஃப், தட் இஸ் மேட் அப் ஆஃப் filamentous protein. அது proteinaceous அப்படின்னா it is made up of some protein. Protein different types of protein இருக்கு, that is made up of some protein structures. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா எல்லாம் கார்பன் தான். ஒன்றொன்னா நீங்கள் படிச்சிங்கன்னா எல்லாமே இட்ஸ் ஆல் கார்பன் காம்பவுண்ட்ஸ் தான் பாருங்கள். It provides mechanical support, motility, maintenance of shape of the cell. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் அது வந்து யூஸ் ஆகுது. Then cilia and flagella. Cilia, they are hair-like growth of the cell membrane. இந்த சீலியாங்கிறது வந்து நம்ம ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல இருக்கும், இன்டெஸ்டினல் ட்ராக்ல உள்ளுக்குள்ள இன்சைட் இருக்கும். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல இருக்கிறது வந்து டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் தள்ளுறதுக்கு, வெளியில் அனுப்புறதுக்கு அது இருக்கும். நாஸ்ட்ரல்ஸில் உள்ளுக்குள்ளே அதெல்லாம் இருக்கும். உள்ளுக்குள்ளே வந்து நம்ம இன்டெஸ்டைனில் இருக்கிறது வந்து ஃபுட்டை வந்து உள்ளே தள்ளுறதுக்கு அது யூஸ் ஆகுது. அந்த மாதிரி சீலியாவோட ஃபங்க்ஷன் தான் டிஃப்ரெண்ட் பிளேஸுக்கு தகுந்த மாதிரி அதோட ஃபங்க்ஷனும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஐ திங்க் வி ரெட் அபவுட் தோஸ் திங்ஸ். நம்ம படித்த போது நம்ம படித்தோம் ஒரு ஒன் ஆஃப் த சாப்டர்ஸ். ஸ்மால் ஸ்ட்ரக்சர்ஸ் விச் ஒர்க் லைக் ஓர்ஸ் காசஸ் அ மூமெண்ட் ஆஃப் த செல் ஆர் சரௌண்டிங் ஃப்ளூயிட். செல்லோட மூமெண்ட்டுக்கும் இது யூஸ் ஆகும். ஸோ அந்த ஃப்ளாஜெல்லா வந்து லாங்கர் ரெஸ்பான்சிபிள் ஆஃப் செல் மூமெண்ட். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பெர்மோட மூமெண்ட்டுக்கு flagella helps. Flagella of prokaryotes and eukaryotes are structurally different. Flagella of prokaryotic flagella and eukaryotic flagella of the structure they are different. They are not the same. All right. The cilium and flagella are covered by plasma membrane. So இப்படிதான் இந்த மாதிரி plasma membrane. This is one, this plasma membrane cover ஆயிருக்கு. And then their cone axoneme has many microtubules. அதாவது வந்து I don't know if you have observed, the electric cableலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எலக்ட்ரிக் கேபிள் வந்து ஒரு உள்ளுக்குள்ள ஒரு ரவுண்டு கேபிள் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வயர் போகும் இல்லையா? அதே மாதிரி தான் இதில் வந்து கவர்டு பிளாஸ்மா மெம்பரேன் இருக்கும். அதுக்குள்ளே வந்து 9 பேராக இருக்குது பாருங்கள். ஸ்போக் மாதிரி இந்த டயர், இந்த சைக்கிள் டயர் மாதிரி 2 இருக்குது பாருங்கள். அதில் சம்திங் இஸ் அட்டாச்ட். அப்புறம் சென்டரில் வந்து இந்த 2 இஸ் அட்டாச்ட். ஸோ இதில் வந்து இதுக்கு என்ன நம்ம சொல்லுவோம்னா இன்டர் டப்லெட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பேசிக்லி திஸ் ஆர் இன் டப்லெட்ஸ். ஓகே, இந்த சென்டரில் இருக்கிறது வந்து சென்டர் மைக்ரோ டியூபியூல் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் இது எல்லாத்துக்குமே நெடுப்புற என்ன இருக்குது? வாட் இஸ் இட் ஃபில்ட் வித் பிளாஸ்மா, சாரி, இட்ஸ் ஃபில்ட் வித் சம் மேட்ரிக்ஸ். தென் அந்த அவுட்டர் லேயர் வந்து பிளாஸ்மா மெம்பரேன். அதுக்கப்புறம் வந்து பெரிஃபரல் மாலிகுலர் டியூபிள்ஸ் வந்து இதுதான் டப்லெட்ஸ்ன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் இட் இஸ் அட்டாச் டு த சென்டர் ஒன், சென்டர் மைக்ரோடியூபிள். அது வந்து தட் இஸ் கால்ட் இன்டர் டப்லெட் பிரிட்ஜ். ஸோ திஸ் இஸ் பேசிக்லி த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ சீலியா. இது சீலியாங்கிறது சும்மா ஏதோ ஒரு ஹேர் மாதிரி நம்ம பிரிஸ்டல்ஸ்லாம் வாங்குறோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்காது. அதுக்குள்ளே நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை வந்து 9+2 அரே அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ திஸ் இஸ் இதில் வந்து பேசிக்லி 9 ஸ்போக்ஸ் இருக்குது, நெடுப்புற 2 இருக்கிறதுனால 9+2 அரே. The cilium and flagella emerge from a centriole-like structure called basal bodies. The centriole மாதிரி ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுலேருந்து அந்த cilia and flagella வருது செல்லில். Okay, then we come to the centrosome and centrioles. The centrosome is an organelle containing 2 non-membrane bound cylindrical structures called centriole. இதுக்கு வந்து they are not bound by any membrane. இது வந்து 2 சென்ட்ரியோல் இருக்கும். they are one is perpendicular to the other, அந்த மாதிரி இருக்கும். they are surrounded by pericentriolar material. இது வந்து they are surrounded by pericentriolar material இங்கே. Okay, the centrioles lie perpendicular to each other
எப்போவுமே சென்ட்ரோசோம் அண்ட் சென்ட்ரியோல்ஸ் 2 அது இன்னொன்றோட பெர்பெண்டிகுலராக தான் இருக்கும். தே ஆர் மேட் அப் ஆஃப் 9 ஈவன்லி ஸ்பேஸ் பெரிஃபரல் ஃபைப்ரஸ் ஆஃப் டியூபுலின். இதோ இங்கே இருக்கு பாருங்க. ஈச் ஆஃப் த பெரிஃபரல் ஃபைப்ரில் இஸ் a triplet. நம்ம வந்து டப்லெட் பார்த்தோம் சீலியாவில் இல்லையா? இது வந்து அதே மாதிரி பட் ட்ரிப்ளெட், மூணு மூணா இருக்கும். The adjacent triplets are also linked. பக்கத்தில் இருக்கிற ட்ரிப்பிளும் எதனா அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, அந்த டப்லெட் இஸ் எல்லாமே வந்து தேவர் ஆல் ஒன்லி தேவர் நாட் அட்டாச் டு ஈச் அதர். இப்போ நீங்கள் பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன்னோட ஒன்று ஒரு டப்லெட்டும் ஒன்றுக்கு ஒன்று அட்டாச்சாக இல்லை. தே ஆர் ஆல் அட்டாச் த நியூ சென்டர் பார்ட்டுக்கு எல்லாம் பிரிட்ஜ் இருக்குது, பட் ஒன்றுக்கு ஒன்று அட்டாச்சாக இருக்காது. பட் இதில் வந்து இந்த சென்ட்ரியோல் அண்ட் சென்ட்ரியோல்ஸில் எப்படின்னா ஒன்றுக்கு ஒன்றுமே அட்டாச்சாக இருக்கும், சென்டர் பார்ட்டுக்கும் அட்டாச்சாக இருக்கும். அது மாதிரி மூணாக இருக்கும், ட்ரிப்ளெட்டாக இருக்கும். The center part of the centriole is also proteinaceous and called the hub. Centerல இருக்கிறது வந்து they call proteinaceous hub, which is connected with the tubules of the peripheral triplet, other radial spokes அப்படின்னு சொல்லுவாங்க. Made of protein. Everything is made of protein only. So the centrioles form the basal body of the cilia and flagella and the spindle fibers that gives rise to the spindle apparatus during cell division in animals. Cell division போது இது வந்து the spindle apparatus வந்து spindle fibers வரும் இதுலேருந்து cell division போது. Okay, so that's what is the centrioles and centroplasm centrosome is used for. Then nucleus வந்து ஃபர்ஸ்ட் யார் பார்த்தா, ராபர்ட் ப்ரவுன் பார்த்தார் 1831. அதில் வந்து வேறு என்ன இருக்குது, that materials is stained by basic dyes and given the name chromatin and flamin. அதில் வந்து என்ன இருக்குது, பேசிக்காக ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்குது. நார்மலி a cell has only one nucleus. Some cells have more than one. Some mature cells lack nucleus. Okay, example mammalian RBC and seed tube cells of vascular plants. இதெல்லாம் வந்து நியூக்ளியஸ் கிடையாது, RBCக்கு நியூக்ளியஸ் கிடையாது. ஓகே, இந்த நியூக்ளியஸில் the interphase nucleus contains nuclear envelope இருக்கும், வெளியில் nuclear envelope இருக்கும். அப்புறம் நியூக்ளியஸ் மேட்ரிக்ஸ்னா நியூக்ளியருக்குள்ளே என்ன ஃபில்டாக இருக்குது அது நியூக்ளியோபிளாசம், நியூக்ளியர் மேட்ரிக்ஸ். அப்புறம் குரோமாட்டின்ங்கிறது இதோ இந்த நெட்வொர்க் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது அந்த நியூக்ளியோலஸ், அதோட சென்டர் பார்ட் வந்து நியூக்ளியோலஸ். இந்த நியூக்ளியஸ் வந்து பேசிக்கலி ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட், இந்த யூக்கரியோட்டிக் செல்ஸில் வந்து சிலதெல்லாம் டபுள் மெம்பரேன், சிலதெல்லாம் சிங்கிள் மெம்பரேன், சிலதுக்கு மெம்பரேன் இல்லை, எல்லா டைப்லையும் இருக்குது. பட் மெம்பரேன் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப குறைச்சல். ஓகே, டபுள் லேயர்ட் மெம்பரேன் வித் ஸ்பேஸ் பிட்வீன், இது வந்து டபுள் லேயர்ட். ஓகே, பெரி நியூக்ளியர் ஸ்பேஸ், இது ரெண்டுத்துக்கும் நடுப்புற இருக்கிற, ரெண்டு மெம்பரேனுக்கும் நடுப்புற இருக்கிற ஸ்பேஸ் வந்து பெரி நியூக்ளியர் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் a barrier between materials in the nucleus and cytoplasm. Okay, the outer membrane is continuous with the வெளியில இருக்கிற மெம்பரேன் நம்மளோட கண்டினியூஸாக இருக்கிறது எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். பட் இன்னர் மெம்பரேனோட எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்க்கு எந்த கனெக்ஷனும் கிடையாது, ஏன்னா அதுக்குமே கேப் இருக்கு. ஆல்ரைட், நியூக்ளியர் என்வலப் ஹேஸ் மைன்யூட் போர்ஸ். இந்த நியூக்ளியர் மெம்பரேனில் வந்து மைன்யூட் போர்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ தீஸ் ஆர் பேசேஜஸ் ஃபார் மூவ்மெண்ட் ஆஃப் RNA அண்ட் ப்ரோட்டீன் பிட்வீன் நியூக்ளியஸ் அண்ட் சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசம்லேருந்து உள்ளுக்குள்ளே வரத்துக்கு ப்ரோட்டீன் RNA உள்ளே வந்து வெளியில் போகிறதுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணுறது இந்த போர். ஓகே, நியூக்ளியஸில் வந்து குரோமாட்டின் அண்ட் நெட்வொர்க் ஆஃப் நியூக்ளியோ ப்ரோட்டீன் ஃபைபர்ஸ், இந்த மாதிரி நூலாக அந்த ஃபைபர் மாதிரி இருக்கிறது வந்து குரோமாட்டின். It contains DNA, the basic protein, non-histone proteins and RNA. During cell division, the chromatins condense and form chromosomes. The chromatin வந்து cell division போது chromosomes மாறிடும். Nucleolus வந்து சென்டரில் இருக்கிறது, one or more non-membranous spherical bodies. It is continuous with nucleoplasm.
It is a site for ribosomal RNA synthesis. RNA இங்கே தான் synthesize ஆகும். Ribosomal RNA. Then chromosomes. நியூக்ளியஸ்குள்ள குரோமோசோம்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த குரோமோசோம் வந்து பேசிக்லி இதில் தான் டிஎன்ஏ இருக்குது. தட் இஸ் ஜெனட்டிக் மெட்டீரியல். டிஎன்ஏ ஹெலிக்ஸ் ஃபார்மில் இருக்குது. அது மொத்தம் எவ்வளோ இருக்குது? 46 or 23 பேர்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து இந்த சென்ட்ரோமியர், இந்த இது இஸ் அட்டாச் டு ஒன், ஈச் ஒன் இஸ் எ பேர் இல்லையா? இது வந்து சென்ட்ரோமரிக் ரீஜன்னு சொல்லுவோம். இது வந்து கெனிட்டோ கோர் அப்படிங்கிறது இந்த அதில் தான் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இது வந்து 3 டைப்ஸ் இருக்குது. இது சென்டரில் இருக்கலாம், டுவர்ட்ஸ் எண்டில் இருக்கலாம், ஒரு டிப்பில் இருக்கலாம். 3 டைப்ஸ், 3 to 4 டைப்ஸ் இதில் வரும். இது வந்து எண்டில் வருது. இது வந்து டுவர்ட்ஸ் த எண்ட், தென் எக்ஸாக்ட்லி சென்டர், திஸ் இஸ் ஆஃப் சென்டர். அந்த மாதிரி 4 டைப்பில் வந்து இந்த குரோமோசோம்ஸ் இருக்கலாம். தட் இஸ் கால்ட் த மெட்டாசென்ட்ரிக் குரோமோசோம். அப்படின்னா மிடில். சப் மெட்டாசென்ட்ரிக்னா மிடில் இருக்க கொஞ்சம் மேலேயோ கீழேயோ அட்டாச் ஆகிருக்கிறது. ஆக்ரோசென்ட்ரிக்னா டுவர்ட்ஸ் எண்டு. டெலோசென்ட்ரிக் அப்படின்னா டிப். Then microbodies. Microbodies-ங்கிறது என்னது? These are membrane-bound minute vesicles that contain various enzymes present in both plant and animals. So that brings us to the end of this chapter. So hope this was useful to you. I will share the presentation and the PDF. You please go through. Next, Okay, start the new chapter. Okay. Yes, students, what you can do is, நீங்கள் சந்தானா and சுபாரினி and others ஆளுக்கு ஒரு கொஸ்டின் வந்து நம்ம குரூப்பில் போடுங்க. இப்போ இந்த என்னென்ன சாப்டர் நம்ம பயாலஜியில் கவர் பண்ணியிருக்காங்களோ அதில் நீங்கள் ஒரு கொஸ்டின் கேளுங்க. டோன்ட் கிவ் த ஆன்சர்ஸ், let others give the answers, and in case ஒரு 1 or 2 days கழிச்ச பிறகு உங்கள் ஆன்சரை போடுங்க. சரியா சந்தானா? சுபாரினி, you put one question இந்த குரூப். இந்த நம்ம எடுத்த சாப்டர்லேருந்து ஆளுக்கு ஒரு கொஸ்டின் போட்டிங்கன்னா அது இட் வில் பி அ குட் லேர்னிங் ப்ராசஸ். சந்தோஷ், நீங்களும் தான் ஆளுக்கு ஒரு கொஸ்டின் போடுங்க நம்ம பார்த்ததில்ல. அண்ட் கிவ் த ஆன்சர்ஸ் ஆஃப்டர் 1 or 2 days. மற்றவங்க யாரோ ஒருத்தர் ஆன்சர் பண்ண பிறகு கரெக்டானு சொல்லுங்கள். இல்லாட்டி யாரும் ஆன்சர் பண்ணலன்னா ஒரு 1 or 2 daysக்கு அப்புறம் நீங்கள் ஆன்சர் போடுங்க. Okay. Okay, right. Thank you. Ma'am, I have a doubt. Yeah, Yes, please. yes.